நம்முடைய தேசபக்தர் இந்து பாதுகாப்பு படை தலைவர் மரியாதைக்குரிய கண்ணன்ஜி அவர்கள் தலைமையிலே நம்முடைய இந்து திராவிட மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் ரமேஷ் பாபு அவர்களும் அண்ணன் கல்கி ராஜசேகர் அவர்களும் தொண்டி அண்ணாதுரை அவர்களும் ராஜகுரு அவர்களும் ஏனைய இந்து தலைவர்களும் கலந்து கொண்டுள்ள இந்த கூட்டத்தில் குறிப்பாக தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த தீர்மானத்திலே இமய முதல் ஈழம் வரை உள்ள இந்து மக்களான நம்முடைய ஈழக்கொடி உறவுகள் தமிழகத்திலே அகதிகளாக தமிழகம் முழுவதும் உள்ளனர். ஈழ அகதிகள் முகாம் திருவண்ணாமலை மற்றும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பல பகுதியில் உள்ளன. அங்கெல்லாம் தீவிரமாக மதம் மாற்றம் செய்யப்பட்டு 90 விழுக்காடு மதம் மாறிவிட்டார்கள். இருப்பது 10 விழுக்காடு. திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்த காரணத்தினால் அவருடைய ஆட்சி காலத்தில் மத மாற்றம் நடந்துவிட்டன. பிஜேபி அரசாங்கம் ஈழத்தமிழர்களை பற்றி கவலைப்படவில்லை. சில பகுதியில் அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, வாக்குரிமை கிடையாது. அவர்கள் இன்றளவும் பல துன்பங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே முதல் தீர்மானமாக இந்த கூட்டத்தில் அவர்களுக்கு வாக்குரிமை மற்றும் ஓட்டுரிமை வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று திருவண்ணாமலை அகதிகள் முகாமில் உள்ள இலங்கை அகதிகளை குறிவைத்து மோசடி வேலை செய்யும் திருப்பூரை சேர்ந்த மோசடி மன்னன் ரவிச்சந்திரனை குண்ட சட்டத்தில் கைது செய்ய வேண்டி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இந்த பகுதியில் ஆற்றங்கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரிய விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இந்துக்கள் இன்றைய தினம் கந்து வட்டியினாலும் சாதிகளாலும் டாஸ்மார்க்கினாலும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த நாட்டில் இந்துக்கள் வாழ முடியவில்லை. எனவே இந்த அரசாங்கமானது மத்திய மாநில அரசுகளானது இந்துக்களுக்கு சிறப்பு குடியுரிமை வழங்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா வகையான சலுகைகளையும் வழங்க வேண்டும். வட்டியில்லா கடன் ஒவ்வொரு இந்துக்களுக்கும் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எனவே நாம் அனைவரும் இந்துக்கள் நமக்கு வேண்டும் ஒற்றுமை என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஹவாலா பணம் பெருமளவில் கடத்தப்படுகிறது. ஹவாலா பணம் கைமாறும் போது அவர்களுக்கு உறுதுணையாக பயங்கரவாதிகள் கைகோர்த்து இன்றைய தினம் பல சதி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். மத்திய தீவிரவாத ஒழிப்பு போலீஸ் ஆங்காங்கே தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை இனம் கண்டு பிடிக்கிறார்கள். எனவே இந்து தலைவர்கள் வாழ்வது ஒவ்வொரு நாளும் உயிரை பணயம் வைத்து வாழ்கிறார்கள். தமிழக காவல்துறையும் உளவுத்துறையும் பெண்களுக்கு பாதுகாப்பு தராமல், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் தொடர்ந்து இந்து தலைவர்களை குறிவைத்து வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். அதனையெல்லாம் நாங்கள் சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறோம். எனவே இங்கு வந்துள்ள இந்து தலைவர் அனைவரும் நம்முடைய சவாலை எதிர்நோக்கி நாம் சட்டப்படி பல வழக்குகளை காவல்துறை மீதும் அரசு மீதும் பொதுநல வழக்காக பதிவு செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.